வெள்ளை நூலை பிரித்து போட்டது மாதிரி அரிசிக்கு அத்தனை அற்புதமாய் வடிவ மாற்றமும் சுவை நேர்த்தியும் செய்து கொடுத்த முதல் தாய்க்குலத்தின் வளைகரத்துக்கு வைர வளையலை பூட்ட வேண்டும்தான். இது கவிதாமணி கவிதைகள் என்ற வலைதளத்திலிருந்து இடியாப்பம் பற்றிய ஒரு கவிதை. நம் பாரம்பரிய உணவுகள் அனைத்துமே நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத, வயிற்றுக்கு கோளாறுகளை உருவாக்காத உணவுகள் ஆகும். இந்த வெயில் காலத்தில் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் செய்யாத இந்த இடியாப்பம் மற்றும் தேங்காய்பால் சொதி ஸ்டியூ எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். 1 கப் இட்லி அரிசி மற்றும் 1 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி அல்லது ஏதேனும் ஒரு வகை புழுங்கல் அரிசியை எடுத்துக்கொண்டு நன்றாக கழுவி 4 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊற வைத்த அரிசியினை கிரைண்டரில் வெண்ணெய் போல அரைத்து கொள்ள வேண்டும். மாவை நன்றாக அரைக்க கிரைண்டர் உதவி செய்யும். இல்லாதவர்கள் மிக்சியையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இடியாப்பத்திற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அரைத்த மாவினை வதக்கி கொள்ளப் போகின்றோம். ஒரு வாணலியில் 1 மேஜைக்கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் அரைத்த மாவினை கொட்டி ஒரு கனமான கரண்டியால் அதனை வதக்கி கொள்ள வேண்டும். ஆட்டிய மாவை பக்குவமாய் வதக்க வேண்டும். பக்குவம் தவறி போனால் பிழிய வராது. வெந்த பிறகும் கல்லாய் இறுகி போகும். அவ்வப்போது மாவினை தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுது மாவு கைகளில் ஒட்டாமல் வருகிறதோ அப்பொழுது சரியான பக்குவத்தில் உள்ளது. உடனே வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிட வேண்டும். சூடான வாணலியில் மாவை விட்டுவிட்டால் மாவு உலர்ந்து போய்விடும். பிழிவது கடினமாக இருக்கும். மேலும் மாவும் மிருதுவாக இருக்காது. இப்பொழுது வதக்கிய மாவில் ஒரு உருண்டையை எடுத்து அதனை இடியாப்பம் பிழியும் கருவியில் இட்டு அதனை பிரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சரியான பதத்தில் அரைத்து சரியான பக்குவத்தில் வதக்கி எடுத்தால்தான் இப்படி இடியாப்பம் மிருதுவாக எளிமையாக பிழிய வரும். இடியாப்பம் செய்வதற்கான ஒரு சுலபமான முறை இது. உடனடியாக அரைத்து நம்மால் இடியாப்பம் செய்துவிட முடியும். இடியாப்பம் என்பது மாவை இடித்து நூல் இழைகள் போல் மெல்லியதாக பிழிந்தெடுத்து நீராவியில் வேக வைத்தெடுத்து கொள்வதனால் இதனை இடியாப்பம் என்று கூறுகின்றோம். இப்படி பிழிந்த இடியாப்பங்களை இட்லி பானையில் 5 to 10 நிமிடங்கள் வரை நன்றாக வேக வைக்க வேண்டும். மென்மையான, வயிற்றிற்கிதமான, அதிக எண்ணெய் இல்லாத இடியாப்பம் தயாராகிவிட்டது. முற்றிய தேங்காயை ஆட்டி பிழிந்து ஏலக்காய் பொடி போட்டு சீனி சேர்த்து தேங்காய் பாலில் சாப்பிடும் பொழுது இடியாப்பத்திற்கு ஈடு இணை ஏது? இடியாப்பத்திற்கு தேங்காய் பால் சொதி, கொண்டக்கடலை குழம்பு, தேங்காய் சட்னி போன்றவையும் சரியான இணையாகத்தான் இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். இடியாப்பத்தினை தாளிதம் செய்து சாப்பிட்டாலும் தனி சுவையுடன் இருக்கும். இப்படி ஒரு இடியாப்பம் செய்து கொடுத்த உங்கள் கைகளுக்கும் வைர வளையல்கள் கிடைக்கலாம். முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக, இடியாப்பத்திற்கான சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட இணை இந்த தேங்காய்பால் சொதி. அதன் செய்முறையை இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு சூடான கடாயில் தேங்காய் எண்ணெய் 1 தேக்கரண்டி சேர்த்து கொள்ளவும். அதில் நறுக்கிய பச்சை மிளகாய் 2, 1/4 இன்ச் இஞ்சி நறுக்கி சேர்த்து கொள்ளவும். இஞ்சி, பச்சை மிளகாயை வாசம் வரும் வரை வதக்கி கொண்டு பின்னர் 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொண்டு வெங்காயம் வதங்கும் அளவிற்கு உப்பு சேர்த்து கொள்ளவும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது. வெங்காயம் நிறம் மாறினால் தேங்காய்பால் குழம்பின் நிறமும் மாறிவிடும். அதனால் கண்ணாடி பதம் வந்ததும் வேக வைத்த உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் போன்ற காய்கறிகளை சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது காய்கறிகளுக்கு தேவையான உப்பினை சேர்த்து கொள்ளவும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து மூடி வைத்து வேக வைக்கவும். குழம்பிற்கு கெட்டியாக வர அரிசி மாவு 1 தேக்கரண்டி எடுத்து தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இடியாப்ப மாவு அரைக்கும் பொழுது அதிலிருந்து 1 ஸ்பூன் மாவினை எடுத்து
தண்ணீரில் கரைத்து கொள்ள வேண்டும். இதனிடையே 2 மூடி தேங்காய்களை துருவி அரைத்து முதல் கெட்டியான பாலை எடுத்து கொள்ள வேண்டும். மீண்டும் தேங்காயை அரைத்து நீர்த்த 2ஆம் பாலினை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது காய்கறிகள், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நன்றாக வெந்து கலந்து விட்டது. இப்போது நீர்த்த தேங்காய் பால் 1 கப் சேர்த்து கொள்ள வேண்டும். அது கொதி வரும் பொழுது கரைத்து வைத்துள்ள அரிசி மாவினை சேர்த்து 1 கொதி விட வேண்டும். அரிசி மாவில் பச்சை வாசம் போனதும் கடைசியாக நாம் எடுத்து வைத்துள்ள முதல் கெட்டியான தேங்காய் பாலினை சேர்த்து கொதி வரும் முன்பே இறக்கி விட வேண்டும். முதல் தேங்காய் பாலை எக்காரணம் கொண்டும் கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதித்தால் குழம்பின் சுவை மாறிவிடும். குழம்பை இறக்கும் முன் 1 தேக்கரண்டி பச்சை தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொள்ளுங்கள். அதனுடன் நறுக்கிய கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலந்துவிட்டு இறக்கி விடுங்கள். இந்த தேங்காய்பால் சொதி குழம்பில் அதிக காய்கறிகள் இருப்பதனால் உங்கள் குழந்தைகளுக்கு இது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாது தேங்காய்பால் என்பது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவுப் பொருள். இந்த குழம்பில் அதன் தன்மை மாறாமல் நாம் தேங்காய்பாலை எடுத்துக்கொள்வதனால் நமக்கு தேங்காய்பாலின் நன்மைகள் முழுமையாக கிடைக்கின்றன. இடியாப்பமும் மென்மையான ஒரு உணவு. அதற்கு ஏற்றாற்போல் இந்த தேங்காய்பால் சொதி அல்லது ஸ்டியூ எனப்படும் இக்குழம்பும் மிகவும் மென்மையான, வயிற்றிற்கு இதமானதொரு குழம்பு. இதனை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த குழம்பும் இடியாப்பமும் எப்படி வந்தது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.